வணக்கம். கடந்த மே மாதத்துல தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்றம் பொறுப்பேற்றது. அவர்கள் தலைமையில ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மாத காலத்துல நாம பார்க்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் தமிழ்நாட்டில் என்னன்னா, 7 எம்எல்ஏக்கள் அதாவது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 7 பேருமே ஒரு கட்சியில டிக்கெட் வாங்கி மக்கள் கிட்ட போய் ஆதரவு கேட்டு அந்த கட்சியின் பேரில் அந்த சின்னத்துல ஜெயித்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள் ஒரு மாசம். இந்த விஷயம் அரசியலமைப்பின் பால் செல்லுபடி ஆகுமா? இது 190 படி சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ண அவருக்கு முழு உரிமை உள்ளது. இதுல சபாநாயகர் கூட அதிகமாக ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த எம்எல்ஏ இப்படி இருக்கிற பட்சத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த மக்கள் இந்த எம்எல்ஏ இந்த சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்காக 5 ஆண்டுகள் வேலை செய்து தன் தொகுதிக்கு ஏதாவது செய்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா அந்த மக்களோட நம்பிக்கையை வீணடிக்கிறார் போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாதத்துல ரிசைன் பண்ணிருக்காங்க. இது சட்டம் அனுமதித்தாலும் மக்கள் இவர்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும். அரசு போல செய்யற சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த முறை எலெக்ஷன் கமிஷன் இவர்களுக்கு தேர்தலில் நிக்கிற அங்கீகாரம் தகுதியை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் ஜனநாயகத்துக்கு உகந்த ஒரு விஷயமாக அமையும். ஜெய் ஹிந்த்.